ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஈஸியான ஒரு ரெசிபி தான். இது சாதத்தோடையும் சரி, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த சைட் டிஷ்ஷை. ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நம்மளுடைய வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, முட்டைகோஸ், அதுக்கப்புறம் மெயினாக நம்மளுடைய அப்பளம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ரெசிபியை கொடுக்க போகுது. கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு, சிறுபருப்பு ஒரு 1/2 கப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயம், மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது கூடவே நம்ம பெருங்காயம் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது வந்து 3 விசில் தான் கொடுக்கணும். கடலைப்பருப்பு குழஞ்சிடக்கூடாது, சிறுபருப்பு குழஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இந்த 1, 2 நம்ம வாயில் கடிப்படுறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைகோஸை ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதோட சேர்த்துறேன். சேர்த்துட்டு நம்ம இதுக்கு விசில் கொடுக்க வேணாம். இதை நம்ம சேர்த்த கையோட அப்படியே வந்து ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இதை வேக வைக்கும் போது அப்படியே வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம விசில் கொடுத்தோம் அப்படின்னா கோஸு குழஞ்சிரும். அதே சமயம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பருப்பும் குழஞ்சிரும். ஸோ அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கோஸ் வந்து எப்பவுமே வதக்கும் போதே வெந்துடும். ஸோ நம்ம வந்து சொல்லவே வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அது வந்து வெந்தால் போதும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிற மாதிரி. இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனும், தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம், அதாவது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் இதுக்கான தாளிப்பை வந்து நம்ம கொடுத்துடலாம். 3 பச்சை மிளகாய், இந்த 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாமே வந்து கரெக்டான காரமாக இருக்கும். ஸோ விசில் கொடுக்கும் போதே கூட மிளகாய்த்தூள் சேர்க்கலாம், தப்பில்லை. நான் இப்போ சேர்த்துருக்கேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லு, சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய், நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, திரும்பவும் இது கூட தாளிப்புக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப ரோஸ்ட்டாக வதக்கணும் இல்லை, லைட்டாக, அதாவது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டோன்னா போதும். வெங்காயம் சாஃப்டாகணும். இது கூடவே பூண்டு பல் இடித்து இதோட சேர்த்துக்கலாம். அது ஒரு 3 பல். இது மாதிரி சேர்க்குறப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருந்த பருப்பு, கோஸ் எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்து நல்லா ஊற்றி கிண்டி விட்டுறலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க தேவையில்ல, ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சுட்டோம். ஸோ ரொம்ப கொதிச்சதுன்னா கட்டியாயிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கூட கொதிக்க வைக்கலாம். நம்மளுக்கு வந்து தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். நம்ம வந்து இந்த சைடில் வந்து அப்பளம் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்பளம் தான் இதோட நம்ம சேர்க்க போகிறோம். அப்பளம் சேர்க்குறப்ப ரொம்ப தூளாக உடச்சி சேர்க்காம ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக நம்ம கிண்டி விட்டால் போதும், செட் ஆகிடும். அப்பளம் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா ஊறிடும் இல்லையா, அதனால் இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்தோன்னா காரக்குழம்பு, சுக்கு குழம்பு, ரசம், இது கூடலாம் சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான சுவையான முட்டைகோஸ் அப்பளக்கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.